மயானோன் என்ற கிராமம். அங்கே ஒரு பழைய கோட்டை. யாரும் அணுகாதது. ஏனென்றால் அது ஒரு மாயக்கோட்டை என்று அனைவரும் நம்புகிறார்கள். 14 வயது பையன் பன்னீர் தாயுடன் வாழ்ந்தான். குடும்ப நிலை மோசம். வேலை தேடி பையன் ஒரு நாள் அந்த கோட்டைக்குள் செல்ல முடிவெடுத்தான். அவனை யாரும் தடுக்கவில்லை. கோட்டைக்குள்ளே ஒரு அறையில் ஒளிரும் ஒரு கத்தி. அதை எடுத்து வைத்தவுடன் பிள்ளையார் சிலை பேசத் தொடங்கியது. நீ உண்மையானவன். இந்த மாயக்கத்தி உனக்கே. இதன் சக்தி நல்லதை செய்யும் போது மட்டும்தான் வேலை செய்யும். அதன் பின் பன்னீர் மக்களுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தான். தண்ணீர் திட்டம், பள்ளி கட்டிடம், சுத்தமான சாலைகள். மக்கள் அனைவரும் அவனை சிறந்த மாணவன், நல்ல தலைவன் என்று பாராட்டினர். மாயக்கத்தி ஒரு மனிதனின் மனதின் நம்பிக்கைக்கு மட்டும் வேலை செய்யும் என்பது பன்னீரின் வாழ்க்கை உண்மையாக்கியது. அவன் சாமானியமானவன் இல்லாமல் ஒரு மாயமான நாயகனாக மாறினான். இது போன்ற மேலும் அற்புதமான கதைகள் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல்லை கிளிக் பண்ணி நம்ம கதைகள் ஒருமணி தவறாமல் பாருங்க. நன்றி. பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சந்திப்போம் அடுத்த கதையில்.